ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஏவியல் ட்ரீ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்சர்ட் ஃப்ரம் 1 to 6. அதாவது டேட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ ஸ்டெப் வைஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் we have to insert 1 1 இன்சர்ட் பண்ணிட்டோம். இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் லெஃப்ட் சப் ட்ரீ இல்லை ரைட் சப் ட்ரீ இல்லை, பேலன்ஸ் ஃபேக்டர் 0. அடுத்து ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், இன்சர்ட் 2 2ங்கிறத விட 1 விட கிரேட்ரு, அதனால் ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணுவோம். 2 இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் 0. இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து லெஃப்ட் சப் ட்ரீயே கிடையாது. அப்போ 0 -1 -1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டெப் 3 இன்சர்ட் 3. அப்போ 1 3ங்கிறது வந்து 2 விட கிரேட்ரு, அப்போ 2. அடுத்து 3. அப்போ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் 0 0 -1 இது -2. அப்போ இது பேலன்ஸ்டாக இல்லை. அப்போ என்ன ரொட்டேஷனை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த -2 இங்கே இருக்குது அப்படின்னா இது கீழே இருக்க நோட்ஸ்லாம் பாருங்கள், ரைட் சைடு அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இது என்ன ரொட்டேஷன், ஆர்ஆர் ரொட்டேஷன். அப்போ ஆர்ஆர் ரொட்டேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மீடியனாக இருக்கிறத சென்டராக இருக்கனோட இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ we'll be getting 2 and we'll be having 1 and 3. அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம இப்போ என்ன பண்ணணும், 4 அப்படிங்கிற டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். ஸோ அப்போ 4ங்கிறது வந்து 3 விட கிரேட்டர். ஸோ அப்போ இங்கே தான் ப்ராபப்ளி வரும். ஸோ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் 0 0 -1 இது 0. இது வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து இந்த பக்கம் 1 1 -2 -1 பேலன்ஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 போகிறோம். ஸ்டெப் 5ங்கிறது என்ன, இன்சர்ட் 5. ஸோ இப்போ 5 இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதே ஸ்ட்ரக்சரில் இப்போ இன்சர்ட் பண்ணுவோம். 1 3 4 இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்து 5 இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணலாம். 0 0 -1 0 இங்கேயே -2 வந்துடுச்சு. அப்போ இது என்ன ரொட்டேஷன்னு பார்த்தோம் அப்படின்னா எகெயின் ஆர். அப்போ இதை இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு 3 எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 2 1 அந்த 4 ரூட்டாக ஆக்ட் ஆயிரும். அப்போ 4 இங்கே வரும், 3ங்கிறது இங்கே வரும், 5ங்கிறது இங்கே வரும். இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 1 -2 -1 டேலி ஆகிடுச்சு. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், இதுலேயே ஸ்டெப் 6 இன்சர்ட் 6. ஸோ 6 5 விட கிரேட்டர் தான், அப்போ இங்கே இன்சர்ட் ஆகும். இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் வேறு கலரில் போடுறேன். ஸோ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் 0 0 -1 இது 0 தான். இது வந்து 1 -2 = -1. இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் 0. இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 1 -1 2 3. இப்போ -2ன்னு வருது. ஸோ இட் இஸ் அன்பேலன்ஸ்ட். அப்போ இந்த -2 இங்கே இருக்குது. அப்போ லாஸ்ட்டாக அட்டாச் பண்ண 6 எந்த சப்ட்ரீயில் இருக்குது, ரைட் சப்ட்ரீயில். அப்போ ரைட் சைடு எடுத்துக்கலாம். அடுத்து 6 எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம், எகெயின் ரைட் சைடு ஆர்ஆர் ரொட்டேஷன் தான் வரும். ஸோ அப்போ ஆர்ஆர் ரொட்டேஷன் இது -2. இப்போ ஆர்ஆர் ரொட்டேஷன் அப்போ இதுதான் மிட் வேல்யூ. அப்போ இதை இப்படி ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபைனல் ட்ரீ இப்போ எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 4ங்கிறது ரூட்டாக ஆக்ட் ஆயிரும். அப்போ 4 விட 2ங்கிறது கம்மியான வேல்யூ இங்கே வந்துடும். 1 இதோட லெஃப்ட் சைடில் வந்துடும். அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்க 3 வந்து 4 விட லெஸ் தென், அப்போ 2 விட கிரேட்டர் தென்னுங்கிறனால அது இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் we have our 5 and 6.
தட்ஸ் ஆல். இதோட பேலன்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா -1 0. தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபைனல் ட்ரீ. So overall in this example we have just covered RR rotations in our avial tree. Thank you.